எனக்கு ஒருத்தவங்கள ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. He was a yapper. I really liked him. I wanted to impress him. So I wanted to speak his language. தமிழ் தான், ஆனா வந்து மீம் லாங்குவேஜ்னு நம்மளுக்கு ஒன்று இருக்குல்ல, மீம்ஸ்லேயே பேசுவாங்க, ட்ரோல் பண்ணுவாங்க, ரோஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ஐ வாண்டட் டு டூ தட். ஆப்பெல்லாம் இன்ஸ்டால் பண்ணிட்டேன், தமிழ் மீம்ஸ் வந்து ஃபுல்லாக ஃபாலோ பண்ணேன். அதுலேருந்து வந்து நான் எதுனாலும் என்ன டைலாக்னாலும் நான் வந்து மீம்லையே ரிப்ளை பண்ண ஆரம்பித்தேன். என்னைய வீட்டில் பப்புக்குட்டின்னு கூப்பிடுவாங்க. ஸோ பப்புக்குட்டி மீம்ஸ் அப்படின்னு ஒன்றெல்லாம் ஆரம்பித்தேன். எஸ்கேப் வெலாசிட்டின்னு ஒன்று இருக்குது ஆஸ்ட்ரோபிசிக்ஸ்ல. எர்த்தோட கிராவிட்டியை எஸ்கேப் பண்ண ராக்கெட் ஹேஸ் டு 11 km/s ஸ்பீட்ல போனாதான் இட் கேன் எஸ்கேப் த எர்த்ஸ் கிராவிட்டி. ஸோ அதை வச்சு ஒரு கவிதை எழுதினேன். எஸ்கேப் வெலாசிட்டியில் உன்னை கடக்க முயன்றும் உன் ஈர்ப்பு விசையை அதிகப்படுத்தி என்னை உன்னிடம் இழுத்துக் கொள்கிறாய். இயற்பியலில் நீ என்ன விதிவிலக்கா அப்படின்னு. ஸோ இந்த கவிதை நான் வந்து அனுப்பவே இல்லை, பிகாஸ் he was not a good guy soul. ஸோ வந்து ஐ kept it. அதுக்கப்புறம் வந்து 2022ல நான் ஒரு ஆஸ்ட்ரோபிசிஸ்ட் டேட் பண்ணேன், அவருக்கு கொடுத்துட்டேன். பட் வந்து எனக்கு ஒரு சின்ன ப்ராப்ளமா இல்லை அது சூப்பர் பவரான்னு தெரியலங்க. நான் யார் மேல எனக்கு ஃபீலிங்ஸ் வருதோ அவங்களுக்கு வந்து விசா கிடைச்சா அப்ராட் போயிடுவாங்க. அந்த பையனுக்கு ஐ வாண்டட் டு டூ சம்திங். 4 hours ஸ்பெண்ட் பண்ணி நான் இந்த வாட்டர் கலர் பெயிண்டிங் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து யாருக்கும் இந்த மாதிரி பெருசா வைல்ட்லி இன் லவ் நான் எதுவுமே பண்ணது கிடையாது. நான் வந்து வயிற்றுக்குள்ள இருக்க பட்டாம்பூச்சிக்கெல்லாம் வயசாகி செத்து பூச்சி போல இருக்கு அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் தான் வந்து ரீசெண்டாக கொஞ்சம் முன்னாடி ஐ காட் ஃபீலிங்ஸ் ஃபார் அ காய். நைட் 2 o'clock he was ranting to me, ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்கு அது இது அப்படின்ட்டு. ஐ ஹவ் நெவர் சீன் ஹிம் திஸ் ஸ்ட்ரெஸ்ட். ஸோ எனக்கும் அவன் வீட்டுக்கும் 15 kilometers. ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்க, ஒரு டீ சாப்பிடலாமா அப்படின்னு நான் கேட்டேன். தேங்க்யூ ஸோ மச். போயிட்டு 2 டீ பாய்லர் டீ ஸ்ட்ராங்கா வாங்கிட்டு அவன் வீட்டுக்கு போய் நாக் பண்ணேன். ஒரு டீ சாப்பிட்டோம் நாங்க. It didn't work out, but still I didn't do that for the feelings I had for him. It meant how much I'm capable of loving someone. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு லைன் பாட்டுல இருந்து everything that kills me makes me feel alive அப்படிங்கிற லைன். ஸோ ஈவன் எவ்வளோ ஹார்ட் பிரேக்ஸ் எவ்வளோ பிரேக்கப்ஸ் நடந்தாலும் it makes me feel alive. That is who I am அப்படின்னு எனக்கு தோணும்.